ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் என்னோடய ருட்டீன் vlogஓடு சேர்த்து உங்களுக்கோ உங்களோட லைஃப்க்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlogs இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ரொட்டீன் vlog எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஷார்ட்டாக அவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போது இன்றைக்கான என்னோடய ரொட்டீன் vlog எப்படி இருக்குது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாமா? இப்போது நீங்கள் பார்த்த மாதிரி தான் அன்னைய டே வந்து சூப்பராக பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குரிய வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன், அதெல்லாம் வந்துருச்சு. அதை வாஷ் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு, பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு கூட்டு வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி தனித்தனியாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷார்ட்டாக அந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வாங்க அப்படியே என்னோடய vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாம். வந்து ரொம்ப அழகான ஒரு டாபிக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயங்களில் ரொம்ப ஒரு டென்ஷனை வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளோட வேலையாக இருக்கட்டும், நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஒன்றுமே இல்லாதது கூட பயங்கர டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா ஒரு மாதிரி நம்ம எல்லாருமே பரபரப்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து அந்த பழக்கத்துக்குள்ளேயும் போயிட்டோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எதுக்கு இவ்வளோ பரபரப்பாக இருக்கும், ஏன் இவ்வளோ டென்ஷனோடு இருக்கும், ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளோ கோவம் வருது, ஏன் ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட ரொம்ப பெருசாக யோசித்து அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு போட்டு நம்மளையே குழப்பிக்கிறோம். சில விஷயங்களுக்கு சொல்யூஷனே இல்லையோ அப்படின்னு நினச்சலாம் நம்மளே வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ண வச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட டெய்லி லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத பதட்டங்களை தவிர்க்கிறதுக்கு, லைஃப்பை கொஞ்சம் ஹாப்பியாக அப்படின்றது நம்ம நிம்மதியாக இருந்தாலே ஹாப்பியாக இருக்க மாதிரி தான். ஸோ டெய்லி லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற சில விஷயங்களை உங்களோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப் நிறைய விதத்தில் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தர்ற மாதிரி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெருசாக வளர்ந்து அது மூலமாக நமக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கறது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடியே நம்ம மனசளவுலையும் ரொம்ப டவுன் ஆகுறது, அப்செட் ஆகுறது, அதை வச்சுக்கிட்டு நாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றியில் இருக்கவங்களையும் நம்ம கஷ்டத்துக்குள்ளாக்குறது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு தேடி டைமை வீணாக்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு ப்ராப்ளமாக தெரியுதோ, ப்ராப்ளமாக ஆரம்பிக்குதோ அதை ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டோம், சின்னதாக இருக்கும்போதே அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இப்போ சொன்ன எந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளேயும் நாம் போய் மாட்டிக்க தேவையே இல்லை. உங்களோட லைஃப்பில் எந்த விஷயத்தினாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த் எடுத்துக்கோங்க, ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் எடுத்துக்கோங்க, நம்மளோட பர்சனல் ரிலேட்டடான விஷயங்கள் எடுத்துக்கோங்க, ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. எதுலையாக இருந்தாலும் ஒரு விஷயம் சின்னதாக பிரச்சனையாக ஆரம்பிக்கும் பொழுது அதை அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை அங்கேயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெருசாகி பெரிய பெரிய கஷ்டங்களை நமக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கலாம். செகண்ட் டிப், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்கங்கள் தான் ஃப்யூச்சரில் நாம் என்னவா இருக்கணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தை நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தை எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு அதுக்கு ஒரு கவனம் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட வேலைகளை நம்ம ஆக்டிவாக பண்ணுறதுக்கு, நம்ம ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளை வந்து எப்பவும் ஆரோக்கியமாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம
செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு நம்மளோட ஹெல்த்தை நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம தேவைகள் போக முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சேமிச்சுக்கிட்டே வரோமோ அது ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு அவசரத்துக்கு யாரையும் நம்ம எதிர்பார்க்காம நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து அந்த சூழ்நிலையை நம்ம சமாளிக்கிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம போடக்கூடிய ஒரு எஃபர்ட், நாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் நம்மளோட லைஃப் லாங் ஜேர்னியில் இருக்கிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நாம் என்ன விஷயங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் நம்ம பழகிட்டுருக்கோம் அப்படின்னா அதோட பலன் நமக்கு ஃப்யூச்சரில் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கே கணிக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கெட்ட விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதோட பலன் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் கெட்டதாகவே தான் நமக்கு வந்து சேரும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் எதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸோடு இருந்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சர் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப், கண்மூடித்தனமாக நம்மளை சுற்றி இருக்கவங்கள எப்போவுமே நம்பக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது நிறைய நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையை கஷ்டமான சூழ்நிலையில் கொண்டு போய் விடும், இல்லைனா தேவையில்லாத டென்ஷனை வந்து நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேர் கொஞ்சம் நல்லா சரியாக பேசிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் ஒரு தேர்ட் பர்சன் நுழைஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெருசாக ஒரு கேப் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ தேவையில்லாத விஷயங்களை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் அந்த தேர்ட் பர்சனை நம்பி எல்லா விஷயத்தையும் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் நிறைய கேப்பு தான் விழுகும். அவர் அந்த தேர்ட் பர்சன் கிட்டேருந்து என்ன கேள்விப்படுறாரோ என்ன கேட்குறாரோ அதை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயே டைரெக்டாக அவங்க பேசி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி இருக்குது இல்லை அப்படின்றது தனக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாமல் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதோ இல்லை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகிறதையோ ஆரம்பத்துலேயே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஒரு 2 பேர்த்துக்குள்ளே இருக்க பிரச்சனையில் 3ஆவதாக ஒருத்தரை தலையிட விட்டு அவங்க சொல்கிறத நாம் நம்பி இன்னும் அந்த ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்குறது தான். ஸோ நம்ம லைஃப்பில் யாரையுமே ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ரொம்ப ஈஸியாகிடும். நிறைய பிரச்சனைகளாகவே நமக்கு தெரியாது, அதை அப்படியே போகிற போக்கில் ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். டிப், நம்மளோட டெய்லி லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, டென்ஷன் இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த 2 விஷயத்த முக்கியமாக பண்ணுங்கள். ஒன்று, எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு உங்களோட அன்னைய டேவை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். 2வது விஷயம், அன்னைக்கு நாளை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, அன்னைக்கு உரிய வேலைகளை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளானை முதல் நாளே வந்து யோசித்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபடி உங்களோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பிளான் படி கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த டே தேவையில்லாத டென்ஷன் கொடுக்காது. உங்களோட வேலைகளை ரொம்ப பரபரப்பாக நீங்கள் செய்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனோடு செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உங்களோட வேலைகளை சூப்பராக செஞ்சு முடிக்கலாம். டிப், நம்ம லைஃப்பில் எந்த விஷயமும் பெர்மனண்ட் கிடையாது, நிரந்தரமே கிடையாது அப்படின்னு எப்போ நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ இருந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாகிருங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் நடந்தாலும் சரி, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எது நடந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எதுவுமே லைஃப்பில் பெர்மனெண்ட்டாகவே இருக்க போகிறது கிடையாது. இது கொஞ்சம் நேரத்துலேயோ கொஞ்சம் நாள்லேயோ ஏதோ ஒரு சர்டன் டைம் பீரியட்லேயோ சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க, பிலீவ் பண்ணுங்கள், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்களேன், லைஃப்பில் நம்ம கேட்குறது, பார்க்குறது, பேசுகிறது, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக தான் தெரியும். எப்போ நம்மளோட லைஃப்பில் ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்கிறப்போ இது நம்ம லைஃப்பில் பெர்மனெண்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது ஒரு டைம் பீரியடில் மாறும்போது தான் நமக்கு வந்து அது கஷ்டமாக ஆகும். என்னடா இது இவ்வளோ நாளாக நம்ம ஹாப்பியாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம கையில் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு துயரமோ ஒரு துன்பமோ நமக்கு வரும்போது
இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். சடனாக ஒரு நாள் நீங்களே நினைக்காத மாதிரி அது இருந்த இடமே தெரியாமல் காணா போயிடும். அப்போ வந்து என்ன நம்ம லைஃப்பில் மேஜிக்காக நடந்துச்சு, இவ்வளோ நாள் நம்ம இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம், சடனாக ஒரு நாள் இப்படி லைஃபே நம்மளுக்கு மாறிடுச்சே அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சுனாலும், சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, கஷ்டம் வரும்போதும் சரி, இது எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது, எப்போ வேணாலும் இது மாறிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் நிறைய விதத்தில் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பர்சனாகவும் நீங்கள் மாறிடுவீங்க. 6th டிப், நம்மளோட டெய்லி லைஃப்பும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அந்த சிம்பிளான ஒரு லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், பொருட்கள் அதிகமாக நம்மக்கிட்ட சேர்த்துக்கிறத குறைச்சிக்கலாம். அது எந்த மாதிரியான பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, நமக்கு இது போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த பொருட்களை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய சேர்க்கறதுக்காக நம்ம ஓடி நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களை லைஃப்பில் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் வாழ்க்கையை கொஞ்சம் நிதானமாக ரசிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம லைஃபுக்கு எது வேணுன்றதை மட்டும் டிசைட் பண்ணிட்டோம், இது மட்டும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா லைஃப் நிறைய விதத்தில் ஈஸியாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 7th டிப், நம்மளோட டெய்லி லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், டென்ஷன் கொடுக்காத மாதிரி இருக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய விஷயம், வீட்டில் இருக்க பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கக்கூடிய பழக்கம். ஏன்னா இதனாலேயே நிறைய வீட்டில் பாதி பிரச்சனை வரும். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து எடுத்து வேற ஒரு இடத்துல வந்து போட்டுருவோம், அதை தேடுறதுலே நாளில் பாதி டைம் வந்து போயிடும். ஸோ இதை வச்சு நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே வீட்டில் ஒருத்தர் ஆர்கனைஸ்டாக இருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டிவாக இருங்க. இல்லை நாமளுமே அந்த ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரியான பழக்கத்தை பழக்கிக்கிறது நம்மளோட டெய்லி லைஃப்பை நிறைய விதத்தில் ஈஸியாக்கும். 8th டிப், இதுவும் நம்மளோட டெய்லி லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் நாம் என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வீட்டில் அப்படின்றதில் ஆரம்பித்து, அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், இல்லை வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதா இருக்கட்டும், நமக்கு நாளைக்கு ஒரு பிளான் இருக்குன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நாளைக்கு டேக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் முக்கியமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.